ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் குடும்பத்தையும் குலத்தையும் காக்க வந்த இந்த வராகி அம்மா இப்போது உனக்கான நல்லதை சொல்ல வந்திருக்கேன். எனக்கு இஷ்ட தெய்வம் நீதான் வராகி அம்மா. எனக்கு இஷ்டப்பட்ட அத்தனை விஷயங்களையும் என் வாழ்க்கையில செஞ்சு கொடு. என் கஷ்டத்தை போக்கி என் கவலைகளை தீர்த்து எனக்கு ஒரு நல்ல வழி காட்டுன்னு நீ என்னிடம் சொல்லிவிட்டாய் அல்லவா? நான் உனக்கு மட்டுமல்ல, உன் குடும்பத்தையும் உன் குலத்தையும் உன் தலைமுறையுமே காக்கக்கூடிய குலதெய்வமாகத்தான் இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். அதனால இனிமே நீ எதுக்காகவும் மனசு கலங்க வேண்டிய அவசியமே இருக்காது. உன் வாழ்க்கைக்கு வெளிச்சமாக நான் இருந்து நிம்மதியான பாதையில உன்னை வழி நடத்தி கூட்டிட்டு போக போறேன். உன்னை காப்பாத்தி உனக்கான நன்மைகளை நடத்தி தருவேன் என் செல்லமே. மற்றவங்க உன்னை குறை சொன்னாலும் அதனால நீ தோத்து போயிட மாட்ட. அடுத்தவங்க உன்னை குற்றம் சொல்வதாலும் குறை சொல்வதாலும் அது உனக்கு தோல்வியின் அடையாளமாக வந்து சேராது. நீ சரியா இருக்கும் போதுதான் எல்லாரும் நீ எப்படி சரியா இருக்கலாம், எப்படி வாழ்க்கையில முன்னேறலாம், எப்படி ஜெயிக்கலாம்னு பொறாமை எண்ணத்தோடு உன்னை குறை சொல்ல ஓடி வருவாங்க. அதனால உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்றத அவசரப்படாம பொறுமையா நிதானமா கவனி. ஒவ்வொரு நிகழ்விலும் ஒவ்வொருவர் செய்யும் செயல்களிலும் மறைந்திருக்கும் அர்த்தத்தை புரிஞ்சுக்க முயற்சி செய். நீ நிதானத்தோட இருக்கும்போது கண்டிப்பா உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்ற தெளிவும் புரிதலும் உனக்கு வரும். அதன் மூலமா நீ சரியான பாதையில நடந்து போய் நல்ல முடிவை எட்ட முடியும் என்றெல்லாமே. உன் வாழ்க்கையில மனசை அலைப்பாய விடாம அமைதியாக இருந்து நல்ல முடிவுகளை எடுக்க பழகு. உனக்கான எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உன் வாழ்வில் வெற்றி கிடைக்கும்படி நான் செய்கிறேன். நீ எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் மாற்றி அமைப்பேன். உனக்காக நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒன்றே ஒன்றுதான். உன் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வரணும்னு எதிர்பார்த்து ஏங்கி காத்துக்கிட்டு இருக்க நீ அதற்கேற்ற முயற்சிகளையும் சிறப்பாக செய்ய ஆரம்பி. இத்தனை நாளா நீ என்னிடம் வைத்த எல்லா பிரார்த்தனைகளையும் நான் காது கொடுத்து கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அதனால தான் இப்போது உன் ஆசையையும் கனவுகளையும் நனவாக்கி உனக்கு நம்பிக்கையை கொடுத்து நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர்றதுக்காக ஓடி வந்தேன். உன் மனசுல ஆழ்ந்த அமைதியும் உன் வாழ்க்கையில செல்வ செழிப்பையும் நான் கொடுக்க போறேன் என் செல்லமே. இன்னையிலிருந்து நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நேர்மறையான நல்ல வார்த்தைகளாக மட்டுமே இருக்கணும். அந்த வார்த்தைகள் தான் உன் வாழ்க்கையை மாற்றப் போகுது. எந்த சூழ்நிலையிலையும் என்ன நடந்தாலும் நீ மனசை தளர விட்டுறக்கூடாது. உன் குலதெய்வமாக இருக்கக்கூடிய இந்த வராகி அம்மா உன் மனசை ஒருநிலைப்படுத்தி உன் பக்திக்கும் சிரத்தைக்கும் சேர்த்து ஆசீர்வாதத்தை அருள போறேன். உன் மனசுல என்ன வேண்டுதல் இருந்தாலும் உனக்கு என்ன வேணும்னாலும் அதை என்னிடம் கேட்டுவிடு என் செல்லமே. நிச்சயமாக அதை நானே உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்பேன். என் அருளால உன் வாழ்க்கை பிரகாசிக்க போகுது. உனக்கு எல்லாமுமாய் நான் இருந்து காப்பாற்றி உனக்கு பாதுகாவல் கொடுத்து உனக்கான வெற்றிகளை தரப்போறேன். நான் உனக்கு துணையாக இருப்பேன்னு நீ என்னை முழுவதுமாக நம்புகிறாய் அல்லவா? அப்படி இருக்கும்போது எதுக்காக நீ மனக்கலக்கம் கொள்கிறாய்? என் அருள் ஒருபோதும் உன்னை விட்டு பிரியாது. உனக்காக நான் ஏற்கனவே ஒரு காலத்தை உருவாக்கி வச்சிருக்கேன். அந்த காலமும் நேரமும் இப்போது வரும்போது எல்லாமே நீ எதிர்பார்த்ததை போல நடக்க ஆரம்பிச்சிடும். நீ காத்திருந்த விஷயங்களும் நீ எதிர்பார்த்த கனவுகளும் நனவாகுவதற்கான நல்ல நேரம் வந்துருச்சு. நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். எப்போதும் நம்பிக்கையை மட்டும் விட்டுற வேணாம். காத்து நின்ற பிறகு குளத்து நீர் அமைதி அடையும். காத்து அடிக்கும் போது குளத்து நீர் இங்கும் அங்கும் அலை பாய்ந்து கொண்டே இருக்கும். அதே போல நீயும் அலை பாயாம அமைதியாக இருந்தினா உன் வாழ்க்கையில ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் உண்டாகும் என் செல்லமே. இப்போது இந்த வராகி அம்மா எதுக்காக என் வார்த்தைகளை கேட்க சொன்னேன்னா உன் வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை நிகழ்த்துவதற்காக தான். எதெல்லாம் இத்தனை நாளா நீ எதிர்பார்த்து ஆசைப்பட்டு நடக்காம தள்ளி போய் தாமதமானதோ அதை தவறாம என் அருளால உனக்கு நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். நான் போட்ட திட்டப்படி உன் வாழ்க்கையில நீ கொஞ்சம் சோதனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவிச்ச. வாழ்க்கைன்றது யாருக்கும் அவ்வளவு சுலபமானதாக இருக்காதுன்றதை உனக்கு புரிய வைத்து விட்டேன் அல்லவா? உனக்கு நான் கொடுத்த ஒவ்வொரு தடையும் உன் நலனுக்காகவே கொடுக்கப்பட்டது. அதனால நீ பயப்பட வேண்டாம். உன் முன்னால நான் நடந்து போய்கிட்டே தான் இருப்பேன். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் உன்னை பாதுகாத்து உனக்கான நல்ல வழியையும் நானே காட்டுறேன். நீ எப்போதும் பொறுமையாரு. நம்பிக்கையை மட்டும் கைவிட்டுற வேணாம். மனம் தளராமல் நம்பிக்கையோடு நீ இருந்தீனா
நீ கனவுலையும் நினைக்காத அளவுக்கு அழகான வாழ்க்கைய இந்த வராகி அம்மா உனக்காக அமைச்சு தருவேன். என் அருளால உன் எதிர்காலம் ஒளிரப் போகுது. உன் வாழ்க்கை இனி சிறப்பாக அமையும்படியும் உனக்கான நல்லது நடக்கும்படியும் இந்த வராகி அம்மா நான் செய்ய போறேன். யாருக்கும் தெரியாம நீ வடிச்ச கண்ணீரை நான் பார்த்து கொண்டு தானே இருந்தேன். வெளியில நீ சிரிச்சு சந்தோஷமா புன்னகையோட இருந்தாலும் உன் உள்ளத்தில் எவ்வளவு கவலைகள் புதைஞ்சிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த கவலைகள் ஒவ்வொன்றிலிருந்து முன்னை மீட்டெடுத்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரப்போறேன். நீ எந்த மன வருத்தத்தையும் பாரத்தையும் சுமக்க வேண்டிய அவசியமில்லை. ஏன்னா இந்த வராகி அம்மா நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் அல்லவா? நீ எதுக்காக வருத்தப்பட்டியோ அதற்கான தீர்வை என் கரத்தால் உனக்கு கொடுக்க போறேன். இனிமே உன் மனசு எப்போதும் அமைதியாக இருக்கட்டும். நீ பேசாம அழுது அழுது வருத்தப்பட்ட நாட்கள் எல்லாமே இப்போது முடிவுக்கு வரப்போகுது. நம்பிக்கையோட இருந்தீனா நானே உன் வாழ்க்கையை வெளிச்சமா மாத்திருவேன் என் செல்லமே. நீ வடித்த கண்ணீர்கள் எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து இனி ஒவ்வொரு நாளும் நீ புன்னகையோட சந்தோஷமா வாழும்படி இந்த வராகி அம்மா செய்ய போறேன். என் அருளால இனிமே உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது. மெல்ல மெல்ல நல்ல நல்ல மாற்றங்களை நான் கொண்டு வருவேன். நீயே எதிர்பாராமல் பல நன்மைகள் உன் வாழ்வில் வந்து சேரும்படி செய்கிறேன். நீ எப்போதும் மனசை மகிழ்ச்சியா வச்சுக்கோ. என் அருளால உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். உன்னை சார்ந்த உன் குடும்பத்தோட நீ எப்போதும் அன்பாக நடந்துகொள். உறவுகளும் நட்புகளும் எல்லாருக்குமே அவசியம். எந்த ஒரு மனிதனும் தனியாகவே இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து வளர்ந்து இறந்துவிட முடியாதல்லவா? ஒரு மனுஷன் பிறக்கும்போது அவனை இந்த உலகத்துக்கு கொண்டு வர்றதுக்கும் ஒரு 2 பேராவது கூட இருக்கணும். ஒரு மனிதன் வாழ்ந்து முடிந்த பிறகு அவனை மயானத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கும் ஒரு 4 பேராவது கூட இருக்கணும். அதனால உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களிடம் எப்போதும் அன்போடு பாசத்தோட ஆறுதலோட அரவணைப்போட இருக்க கத்துக்கோ. அன்பு ஒண்ணுதான் உன் வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடிய தெய்வீக சக்தி. இந்த வராகி அம்மா உன்னை நல்வழியில் நடத்தி உனக்கு வலிமையான வெற்றியை கொடுக்க போறேன். இனிமே நீ செய்கிற ஒவ்வொரு செயலிலும் என் அருளும் ஆசீர்வாதங்களும் நிறைஞ்சு இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ மகிழ்ச்சியா இருப்பதின் மூலமாக பல பேருக்கு இங்கு மகிழ்ச்சி உண்டாகும். உன் வாழ்க்கையில இனி ஒவ்வொரு நாளும் என் ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுத்து உன் சுவாசத்திலும் நானே குடியிருந்து உனக்கான நல்லதை செஞ்சு தரேன். உனக்காக நான் போட்ட திட்டப்படி உன் வாழ்க்கையில நீ மாபெரும் வெற்றிகளை அனுபவிப்பாய். இனி ஒவ்வொரு தடையும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் சவால்களும் உன் வாழ்க்கையை விட்டு விலகி போய்கிட்டே இருக்க போது. எல்லாவற்றையும் உன் நன்மைக்காகவும் நல்லதுக்காகவும் மட்டுமே நான் செஞ்சுக்கிட்டு உன் கண்ணு முன்னால உன் வாழ்க்கையில உனக்கு முன்னால நான் நடந்து போய் உனக்கு வழியை காட்டிக்கிட்டே இருப்பேன் என் செல்லமே. இனி என் அருளால் உனக்கு நல்லதே நடக்கும். நீ மனசு தளராம என் மேல நம்பிக்கையோட இருந்தீனா கனவிலும் நினைக்காத அளவுக்கு அழகான வாழ்க்கைய இந்த வராகி அம்மா உனக்கு அமைச்சு தருவேன். என் அருளால உன் எதிர்காலம் ஒளிரப் போகுது. உன் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றியமைக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ தைரியமாக இருக்கணும். என்னை நம்புனினா கண்டிப்பா உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி காட்டுவேன். நீ தலைகீழா நின்னாலும் உன் தலையில எழுதியது தானே நடக்கும். உன் தலைவிதிப்படி உனக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடந்தாலும் அதையும் சரி செஞ்சு உனக்கு மன வலிமையும் நம்பிக்கையும் நல்ல விஷயங்களையும் நான் நடத்தி கொடுப்பேன். உன் தலையெழுத்தை மாற்றி உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உனக்கான வாழ்க்கைக்கான வெற்றிகளை தரப்போறேன். என் அருளால இப்போது நீ அனுபவிக்கும் துயரங்கள் அனைத்தும் முடிந்து போய் உன் வாழ்க்கைக்கான உயர்வு வரப்போகுது. நீ பட்ட கஷ்டம் எல்லாமே நீ வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான அடித்தளம் என்பதை புரிந்துகொள். இனிமே எதுக்காகவும் நீ கலங்கக்கூடாது. ஏன்னா உன் வாழ்க்கை இப்போதுதான் தொடங்க போகுது. இன்னும் எதுவும் முடியவில்லை என் செல்லமே. உன் நம்பிக்கைக்கும் உன் உழைப்புக்கும் சேர்த்து இந்த வராகி அம்மா உனக்கு ஒளிகாட்டியாய் வழிகாட்டியாய் இருப்பேன். நீ வடித்த கண்ணீரையே உனக்கு வெற்றியாக மாற்றி உன்னை வாழ்க்கையின் உயர்ந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போக போறேன். வெளியில நல்லா சிரிச்சு இனிமையா பேசுறவங்க எல்லாரும் நல்லவங்களா இருப்பாங்கன்னு மட்டும் நினைக்காதே. பாம்பினுடைய வால் அசையும் போது அது அமைதியாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த அமைதிதான் அது தாக்குவதற்காக தயாராகுதுன்றதை நீ புரிஞ்சுக்கணும். உன்கிட்ட இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய எதிரிகள் உன்கிட்ட நல்லா பேசினாலும் நல்லா பழகினாலும் நல்லா சிரிச்சு புன்னகையோட இருந்து கொண்டாலும் கூட அவங்க மனசுக்குள்ள பொய்யானவங்களா போலியானவங்களா
விஷத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு உன்கிட்ட சிரித்து பேசி நடிக்கிறவங்களா கூட இருக்கலாம். அதனால் யாரையும் முழுசாக நம்பவும் வேணாம், அதுக்காக எல்லாரையும் சந்தேகப்பட்டு எல்லாரையும் வெறுக்கவும் வேண்டாம். என்ன சொல்ல வர்றேன்னா, யாரிடமும் கண்மூடித்தனமாக முழுசாக நம்பிக்கை வச்சு ஏமாந்துராதன்னு சொல்கிறேன். உண்மை எப்போதும் உன் இதயத்தில் இருக்கட்டும், அதுதான் உன்னை பாதுகாக்கும். உண்மையோட நேர்மையோட நல்ல மனசோட நீ எல்லாருக்கும் நல்லதை செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. ஆனால் உன்னை சுற்றி இருக்கவங்க அப்படி இருக்க மாட்டாங்கன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. நீ இப்போ பயப்படுறிய, அது மாதிரி எதுவுமே உன் வாழ்க்கையில் தப்பாக நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன், நான் விட்டுறவும் மாட்டேன். என்ன, நீ கேட்ட விஷயங்கள் இப்போது நடக்காமல் தாமதமாகிறது, அவ்வளவுதானே. தாமதம் ஒன்றும் தோல்வி கிடையாது. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கைக்கான தரமான விஷயங்களை நான் நடத்தி முடிக்கிறேன். நீ எப்போதும் நம்பிக்கை இழக்க வேண்டாம். கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில் பல அதிசயங்களை நான் நடத்தி தருவேன். நல்ல உடல் நலமும் நீண்ட ஆயுளும் புகழும் செல்வமும் அமைதியும் அனைத்துமே உனக்கு கிடைக்கும்படி இந்த வராகி அம்மா செஞ்சு காட்டுறேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. ஒவ்வொரு நாளையும் நீ நம்பிக்கையோடு துவங்கு. என் அருளால் எல்லாமே உனக்கு சிறப்பாக நடந்து முடியும். உன் மனசு சுத்தமாக இருந்தாலே உன் வாழ்க்கை தானாக உயர்ச்சி பெறும். உன்னுடைய மகிழ்ச்சியை என் ஆசீர்வாதத்தின் மூலமாக நான் அதிகப்படுத்தி அழகான மலர் போல உன் வாழ்க்கையை புத்துணர்ச்சியாக மாற்றி காட்டுறேன். நீ எப்போதும் மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் வாழ தயாராகு. இந்த வராகி அம்மா உனக்கு எல்லாமுமாக இருந்து நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் நடத்தி கொடுப்பேன். முதல்ல நீ நினச்சது நடக்கணும்னா நீ மனசளவில் உறுதியாக இருக்கணும். ஒரு விஷயம் இப்படி நடக்கணும்னு ஆசைப்படும் போதே அது நடக்கும்னு உறுதியாக நம்பணுமே தவிர அது நடக்குமான்ற சந்தேகத்தை உனக்குள் உருவாக்கி கொள்ளாதே. வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களும் சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் எப்படி இருந்தாலும் நீ மன உறுதியோட மனதிடத்தோட தைரியமாக இருந்தீனா எல்லாவற்றையும் உன்னால் சிறப்பாக செஞ்சு ஜெயிக்க முடியும். உன் மன குழப்பங்களையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கு உண்மையான தாயாக தெய்வமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான விருப்பத்தை நிறைவேற்றி கொடுப்பேன். நீ போகும் பாதை தெளிவான பாதையாக வெற்றி பாதையாக இருக்கும்படியும் இந்த வராகி அம்மா நானே உனக்கு துணை நிற்பேன் என் செல்லமே.